पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆனி மாத ராசி பலன்கள் 2025ஆம் ஆண்டு துலா ராசியை பற்றி நாம் பார்க்க போகிறோம். காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் துளாராசி அன்பர்களே, ஆனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். மேலும் உங்கள் ராசியையும் அவர் பார்க்கிறார். எனவே இந்த மாதம் தொட்டது தொடங்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், வெற்றி பாதையில் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. விவகாரங்கள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. வருமானம் உயரும், கொடுக்கல் வாங்கல்களை இப்பொழுது சரி செய்து கொள்வீங்க. இல்லத்தில் சுபகாரிய பேச்சுகள் நல்ல முடிவுக்கு வரப்போகுதுங்க. எடுத்த முயற்சிகளில் இதுவரை இருந்த தடையெல்லாம் அகலப்போகுது. சுப விரயங்கள் அதிகரிக்கும் நேரம் இது. கடகம் புதன், அதை பற்றி பார்க்கும் பொழுது ஆனி மாதம் 8ஆம் தேதி கடகராசிக்கு புதன் போகிறாரு. உங்கள் ராசிக்கு அதாவது 9, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கும். இந்த நேரம் தொழிலில் முன்னேற்றம் அதிகரிக்கும். போட்டிக்காக கடை வச்சிருக்கிறவங்க விலகி போவாங்க. புதிய முதலீடுகள் செய்து தொழிலை விரிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணம் கைகூடும். இதுவரை வாடகை கட்டடத்தில் நடைபெற்ற தொழிலை இப்பொழுது சொந்த கட்டடத்திற்கு மாற்றலாமா என்று சிந்தித்து கொண்டிருப்பீங்க. நண்பர்கள் மூலம் நல்ல தகவல் கிடைக்கும். உத்தியோகத்தில் உள்ளவங்க அதில் உள்ள நுணுக்கங்களை கற்றுக்கொள்வாங்க. சுயமாக தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவாங்க. நட்பால் நன்மை கிடைக்கும் நேரம் இது. ஒரு சிலருக்கு நீண்ட தூர பயணங்கள் உருவாகும். உடல்நலம் சீராகி உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க. அடுத்தது ரிஷபம் சுக்கிரன். ஆனி 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் வராரு. உங்கள் ராசிக்கு அதிபதியாகவும் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறவர் தான் சுக்கிரன். அவர் அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதால் பயப்பட வேணாம். எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். அசுரகுரு மறைவிடத்திற்கு வரும்பொழுது உங்கள் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் நிறைவேறுங்க. எடுத்த முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார பதவியில் இருக்கிறவங்க ஆதரவு கிடைக்கும். பிள்ளைகளின் கல்யாண கனவுகளை நனவாக்கும் முயற்சி கைகூடும். வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருள்களை வாங்கிறதெல்லாம் கவனமாக இருப்பீங்க. அயல்நாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்று நினைத்தவங்களுக்கு அதெல்லாம் நிறைவேற போகுதுங்க. உற்சாகத்தோடு பணிபுரியும் நேரம் இது. செவ்வாய் சனி பார்வை, அதை பற்றி பார்க்கும் பொழுது மாதம் முழுவதும் கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனியை சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்குறாருங்க. உங்கள் ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனிங்க. அவர் மீது செவ்வாய் பார்வை பதிவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. எதிர்மறை சிந்தனைகள் அதிகரிக்கும். லாபத்தை காட்டிலும் விரயங்கள் கூடும். உத்தியோகத்தில் உள்ளவங்க வீண் பழிகளுக்கு ஆளாக நேரிடும். இந்த காலகட்டத்தில் சனி மற்றும் அங்காரக வழிபாடு துயரத்தை போக்கும். பொது வாழ்வில் உள்ளவங்களுக்கு மேலிடத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வருமானம் உயரும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு தடைப்பட்ட பதவி உயர்வு தானாக சேரும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியர்களின் ஆதரவு திருப்தியை தரும். பெண்களுக்கு சுபகாரிய பேச்சு முடிவாகும். விலை உயர்ந்த பொருள்களை வாங்கும் யோகம் உண்டு. இந்த மாதம் அபிராமி அம்மன் வழிபாடு அனுகூலமான பலனை தரும். அடுத்தது சனி வக்கரம், அதை பற்றி பார்க்கும்பொழுது ஆனி 18ஆம் தேதி கும்பராசியில் சஞ்சரிக்கும் சனி வக்கரம் பெறுகிறார். பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி சனி வக்கரம் பெறுவது அவ்வளவு நல்லதுக்கல்ல. சொத்து பிரச்சனைகளும் சொந்தங்களில் உறவில் விரிசல்களும் ஏற்படும் நேரம் இது.
பிள்ளைகளை உங்கள் மேற்பார்வையில் வைத்து கொள்வது தான் நல்லது. பூர்வீக சொத்துக்களை பாக பிரிவினை செய்து கொள்றதில் மனக்கசப்புகள் ஏற்படும். நினச்சது ஒன்று நடந்தது ஒன்றுமாகவே இருக்கிறதே என்று கவலைப்பட்டு கொண்டிருப்பீங்க. தொழில் போட்டிகள் அதிகரிக்கும். பங்குதாரர்களால் தொல்லைகள் கூடும். பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் வந்து பார்க்கும் பொழுது ஜூன் 15, 25, 26, 30, ஜூலை 1, 6, 7, 8 மகிழ்ச்சி தரும் வண்ணம் வந்து கருநீலம். உழைப்புக்கு ஏற்ற உயர்ந்த இடத்தை பிடிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக கொண்டு செயல்படும் துளாராசி அன்பர்களே, நீங்கள் அனைவரையும் சரிசமமாக கருதுபவர். இந்த மாதம் சின்ன விஷயங்களுக்கு கூட உங்களுக்கு கோபம் வரலாம். எனவே கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்கள் சாதகமாக நடைபெறும். எதிர்பாராத பண தேவை உண்டாகும். அதனை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. எதிலும் இழுபறியான நிலை காணப்படும். அடுத்தவங்களால் தொல்லைகள் உண்டாகலாம், கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் டென்ஷனும் வீண் அலைச்சலும் இருக்கும். வீண் பகை உண்டாகலாம், கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் தாமதம் ஏற்படலாம். பண வரத்து எதிர்பார்த்ததை விட குறையக்கூடும். கடன் விஷயங்களை தள்ளி போடுறது நல்லது. புதிய நபர்களுக்கு பொருள்களை சப்ளை செய்யும்போது கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் எதை பேசுவதாக இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் இருக்கிறவங்களால திடீர் டென்ஷன் உண்டாகலாம், கவனமாக இருக்கணும். பிள்ளைகளை அனுசரித்து போகிறது நல்லது. பெண்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலம் காரியங்களை சாதகமாக செய்து முடிக்க முடியும். எதிர்பார்த்த தகவல் தாமதப்படும். கலைத்துறையினருக்கு சொத்துக்களை அடைக்கிறதுல தடைகள் ஏற்படும். உயர்நிலையில் உள்ளவங்களுடன் மன வருத்தம் ஏற்படும்படியான சூழ்நிலைகள் வரும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், கவனமாக இருக்கணும். வாகனங்கள் மூலம் செலவு உண்டாகலாம். அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பண வரவு இருக்கும். தேவையான வசதிகள் கிடைக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. தொழில் வியாபாரம் சுமாராக இருக்கும். எதிர்பார்த்த கடன் உதவி கிடைக்கலாம். பழைய சிக்கல்கள் தீர்வதில் தாமதம் ஏற்படும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதில் பின்னடைவு ஏற்படாமல் கவனமாக இருக்கிறது நல்லது. திடீர் டென்ஷன் உண்டாகலாம், எச்சரிக்கையாக இருக்கணும். சித்திரை 3-4 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும்பொழுது இந்த மாதம் குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகளை தலை தூக்க செய்யும். எனவே சாதுரியமாக பேசி எதையும் சமாளிக்கிறது நல்லது. பொதுவான காரியங்களில் ஈடுபடும் போது கவனமாக இருக்கணும். வாகனங்களை பயன்படுத்தும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது வந்து சுவாதி. இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்ளும் மன வலிமை உண்டாகும். எதிலும் கூடுதல் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. எதிர்பாராத சம்பவங்களால் இழுபறியாக நின்ற காரியங்கள் நல்ல முடிவுக்கு வரும். வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். நட்சத்திராதிபதி ராகுவின் சஞ்சாரம் உடல் ஆரோக்கியத்தில் மன உற்சாகத்தை தரும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள் அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க சற்று கூடுதலாக உழைக்க வேண்டியது இருக்கும். கடன் பிரச்சனைகள் குறையும். போட்டிகள் நீங்கும். வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் நீங்கும். மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். திறமையான செயல்கள் மூலம் பாராட்டு கிடைக்கும். பரிகாரம் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது மாரியம்மனை வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட சகல நன்மைகளும் உண்டாகும். தடை தாமதம்